ஓகே, நீங்க பந்து விளையாடுறீங்களே வீட்ட? அண்ணா ஒன்று பந்து பாண்டி பையன் பந்து குட்டி கையால் தப்பிட குடித்தோறும் பந்து. ஓகே, நாங்க ஃப்ரூட் சலாட்டுக்குள்ள வாட்டர்மெலன், பனானா, வேற என்ன பழம் போடுறது? ஒட்டமேலோ பப்பாயா பப்பாயா பனன பனனனான் பனன பனனனான். என்ன பார்த்தா நீ சிரிக்கிறாய் அப்படி என்று சொல்லி பிள்ளையாரு கோவம் வந்துட்டு பிள்ளைக்கு கோவம் பாருது. வணக்கம், மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 3 பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறார் அப்படின்னு சொன்னா எங்கட குட்டி பையன். என்ன பேர் எங்கட குட்டி பையனுக்கு? ஆரிஷன். அப்பாக்கு என்ன பேர்? அம்மாக்கு என்ன பேர்? வீட்டு பேர் யாரெல்லாம் இருக்கணும் ஆரிஷன் வீட்டை? அக்கா. அக்காக்கு என்ன பேர்? அச்சு. பிள்ளைக்கு எத்தனை வயசு? 5 வயசு. பிள்ளை நர்சரிக்கு என்ன பேர்? டீச்சருக்கு? நாங்க டீச்சர்ட பேரை டக்குன்னு கேட்டோன்னு மறந்து போனோம். என்ன ஞாபகம் வந்துட்டு எங்களுக்கு. அப்பப்ப மறக்கிறதோ ஆருஷ்? மறக்கிற நீங்களோ? இல்ல. சரி, சுவந்தி டீச்சர் என்ன சொல்லி தந்திருக்கிறா பிள்ளைக்கு? என்ன சொல்லி தந்துவா சுவந்தி டீச்சர்? வேறு என்ன சொல்லி தருவா? நாங்க நிறைய கெண்டோஸ் சாப்பிடுவோமோ, இனிப்பு சாப்பிடுவோமோ நிறைய. விருப்பம் எங்களுக்கு இனிப்பு. அப்ப இங்க பல்லின் வாசி எல்லாம் காணையில அழகா மூடுபடுது பல்லன்னு. என்ன சரி, வீட்டு யாரோட குள்ளப்படி செய்வீங்க? என்ன குள்ளப்படி செய்வீங்க வீட்டை? அங்கால பார்படுது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எல்லாம் இருக்கணும், பொய்யும் சொல்லலாது. அப்படித்தானே? சரி, நீங்க பாட்டு பாடி காட்டுங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? சரி, பாடி காட்டு. அண்ணா ஒன்று பந்து பாண்டி பையன் பந்து குட்டி கையால் தப்பிட குடித்தோறும் பந்து. ஓகே, நீங்க பந்து விளையாடுறீங்களே வீட்டை? ஸ்கூல்ல பிள்ளை நர்சரியில விளையாடுறீங்களோ? விளையாடுறீங்க. யாரோட விளையாடுறீங்க? சரி, பந்து விளையாடுவீங்க. வேற என்ன விளையாட்டு விளையாடுவீங்க நர்சரியில? ஊஞ்சல். வேற சரக்கீஸ். பிள்ளைக்கு எது பிடிச்சிருக்கு? பந்து விளையாட பிடிச்சிருக்கோ, சரக்கீஸோ ஊஞ்சாலோ? சரக்கீஸ். ஏன் சரக்கீஸ் பிடிக்கும்? எவ்வளவு உயரத்துல இருந்து சறுக்க தெரியும் பிள்ளைக்கு? இந்த அளவு. யார்ட்டையும் ஹெல்ப் யாரும் தூக்கி விடுவீனமா? நீங்களா ஏறி போய் சறுக்குவீங்களோ? நானும் ஏறி சறுக்குவேன். சரி, பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்? என்ன டீச்சரா வர விருப்பமோ, லோயரா வர விருப்பமோ, டாக்டரா வர விருப்பமோ, இன்ஜினியரா என்னவா வர விருப்பம்? என்னண்டு அம்மா சொல்லி வச்சிருக்கிறா? என்னமா? படிக்கிறதான் வச்சிருக்கிறா. வேற என்ன வச்சிருக்க போற அம்மா? எனக்கு புதிய படி என்ன சொல்லுவா போல. அப்படியோ? அடிப்பாவ படிக்கிறதுக்கு அம்மா? ஏன் அடிக்கிறவா? நீங்க படிக்கிறீங்களோ வீட்டை? அச்சோ, படிக்கிற பிள்ளைக்கு போய் அடிக்கிறாவே அம்மா. ஏன் அடிக்கிறவா? பிள்ளையா படிக்கிறவங்களோ? அம்மாவுக்கு சொல்லுவா மிண்டையில இருந்து அடிக்க கூடாது, பாசமா. பிள்ளைக்கு அடிக்கிறது பிடிக்குமோ, பாசமா சொல்லி தரது பிடிக்குமோ? எது பிடிக்கும்? அடிக்காமல் அம்மா சொல்லி தரது பிடிக்குமோ, அடிக்கிறது பிடிக்குமோ? என்ன நாங்க பாசமா சொல்லி கொடுப்போம் எங்கிட்ட பிள்ளைகளுக்கு பாடங்கள். என்ன அப்பப்போ குட்டி குட்டி கோவம் வரும், அடிக்கத்தான் வர வேண்டி வரும். அல்லது நீங்க சொல்வழி கேட்க மாட்டீங்க. அப்ப நாங்க என்ன செய்யறது? நிறைய அடி அடிப்பாவா அம்மா? எத்தனை அடி அடிப்பா பிள்ளைக்கு? 1 அடி. என்னத்தால் அடிக்கிறவா? அடியால அடியெல்லாம் போட்டு வச்சிட்டு இருக்கிறாப்பா அம்மா. அச்சோ, மரத்துல போட்டு. என்ன மரம் நிக்கு? தென்னை மரத்துல என்ன தடி பிடுங்குறவா அம்மா?
இந்த தடியால் அடிப்பா வாழையால போல அப்படியோ எங்களோட குட்டி பையனுக்கு ஏதோ நிறைய குழப்படி செய்திருக்கிறீங்க போல அப்படித்தானே ஆருஷ்? பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு? என்னடா இது சாப்பாட்டை தானே கேட்டேன். என்ன சாப்பாடு பிடிக்கும்? ரைஸ் ரைஸ். இப்ப வேறேக்கு என்ன சாப்பிட்டு வந்த நீங்கள்? சாப்பிட்டு ஆ, ஐயோ சாப்பிடாமல வந்திருக்கிறீங்கள். ஏன்? அப்ப நாங்க பிஸ்கட் சாப்பிடுவோமோ? ஆ, ஏன் வேண்டாம், நாங்க பிஸ்கட் சாப்பிடுவோம். என்ன பிஸ்கட்டும் ஜூஸும் நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு பிஸ்கட் சாப்பிடுவோம். சரி, அப்ப பிள்ளைக்கு பசி இல்லாம போயிடும். சரி, ரைஸ் என்ன ரைஸ் பிடிக்கும் பிள்ளைக்கு? முட்டை முட்டை ரைஸ் அம்மா செய்வாவோ அல்லது ஓடி போய் கடையில வாங்கி தருவாவோ? செஞ்சு வரும். செஞ்சு தாரவா? எது பிள்ளைக்கு பிடிக்கும்? கடையில செய்த சாப்பிட்டுக்கிறீங்களோ? இல்ல, அப்ப அம்மா வந்து நல்ல டேஸ்டா செய்து கொடுப்பா போல. அப்ப அதால முட்டை ரைஸ் முட்டை ரைஸ் சாப்பிட்டாலும் மாதிரி தெரியலையே. ஆ, சேட்டை கலட்டி விட்டா ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கும் போல. அவ்வளவு மெல்லிஸ் சாப்பிட்றீல விட்டு, அதுக்கு தான் நம்ம அடி வாங்குறீங்க போல. அப்படியோ? அப்ப அல்லது நான் சொன்ன மாதிரி நிறைய சாக்லேட் சாப்பிடப்படுது கள்ள கலவா திருட்டுத்தனமா? ஆ, சரி, நான் பாட்டு பாடி காட்டுறீங்களோ? என்ன பாட்டு எடுத்தா பாட போறீங்க? சின்ன சின்ன பூவாரி பாடுவோமே. பாடும். சின்ன சின்ன பூவேட சிறிது நிற்கும் பூவேட என்னை பார்த்து ஏங்கிருத்தை பூவேட. நீங்க வடிவா இருந்த நீங்க, அதால நாங்க சிரிச்ச நாங்கள். ம், நீங்க சிரிக்க மாட்டீங்களோ ஒரு தரையும் பார்த்து? ஆ, உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ? தெரியுமோ தெரியாதோ என்ன உங்களுக்கு? சரி தெரியுமோ? அச்சோ, எங்க கண்டிருக்கிறீங்களே என்ன நீங்கள்? ஆ, என்ன தெரியுமன்றதால தான் என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா? அப்படித்தானே? தெரியாதாக்களை பார்த்தா நீங்க சிரிக்க மாட்டீங்களோ? அப்பா அம்மா மாம்பிள்ளை எங்க கூட்டிக்கொண்டு போயிருக்கணும் உங்களை அக்காவே? தோட்டத்துக்கு தோட்டத்துக்கோ? என்ன இருக்கு உங்களோட தோட்டத்துல? தோட்டம் இல்லை. அப்ப சாத்தடிக்கு கூட்டின்னு போகிறேன். எங்கம்மா? சாத்தடி சாவகச்சேரிக்கு. சரி, சாவச்சேரியில போய் என்ன பார்த்துருக்கிறீங்க? யார் இருக்கணும் உங்களுக்கு சாவச்சேரியில? ஆ, ஆட்ட விட்ட போற நீங்க சாவச்சேரிக்கு? அப்பாண்ட வீடு அம்மாண்ட வீடோ? அம்மா அம்மாண்ட வீடு. சரி, அங்க போய் என்ன செய்வீங்க? அப்படியே நாங்க சிரிச்சிட்டு அப்படியே வந்துடுவோம். விளையாட எல்லாம் மாட்டோம். சரி, சாவச்சேரி போறீங்க. வேற எங்க போறீங்க? வேற எங்க கூட்டிக்கொண்டு போயிருக்கீனம்மா உங்களுடைய அம்மா அப்பா? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துல என்ன பார்த்த நீங்கள்? பாக்குக்கு பீச்சுக்கெல்லாம் போனது இல்லையோ? போல அக்காண்டிய கலட்டி கொண்டு ஓடி வந்துட்டீங்களோ? ஆட்டவுது வெஞ்சு எந்த என்ன செய்யறது? கைக்கு போடுறது. நாங்கள் இப்ப கையில போட்டிருந்தா தானே வடிவா இருக்கும். என்ன யார் வாங்கி தந்த பிள்ளைக்கு? அம்மா அம்மா. அப்ப அப்பா என்ன வாங்கி தரவர் பிள்ளைக்கு? அப்பா என்ன வேலை செய்யறார்? ரசித்தி ஆ, ரசித்தி எலக்ட்ரிசிட்டி போர்டுல வேலை செய்யறாரு. அப்பா அம்மா அம்மா வீட்டில் வேலை பார்க்க வீட்டுல வேலை பாக்குறாவோ? அப்படி என்ன வீட்டுல வேலை பாக்குறவா அம்மா? ஆ, அப்படி என்ன வேலை பாக்குறவா வீட்டுல? துவைக்கிறோம். சமைக்கிறவா, அரிசுக்கு அடிக்கிறது என்ன எல்லாமே இந்த அம்மா தான். அதுதான் அடி வாங்குறீங்க போல வீட்டை. சரியான குழப்படி போல. அப்ப அம்மா அடிக்கிறா போல. என்ன ஆரஸ் இல்லையோ? ஆ, சரி, ஓகே. பிள்ளை கோயிலுக்கு போறீங்களோ? எந்த கோயிலுக்கு போவீங்க? நல்லூர் ம், நல்லூர் பள்ளிப்புற கோயிலுக்கோ? அங்க போக பிடிக்குமோ? எனக்கும் நிறைய பிடிக்கும் அங்க போக. உங்களுக்கு பிடிக்குமோ நிறைய? அங்க போய் என்ன செய்வீங்க நீங்க? ம், அரிச்சினா செய்வீங்களா இல்ல கச்சான் வாங்கி சாப்பிடுவீங்களோ? என்ன செய்வீங்க? கச்சான் வாங்கி சாப்பிடுறீங்களோ? கும்பிடுறது இல்ல. நம்மட வள்ளிபுர ஆள் வேற நாங்கள் கும்பிடணும். கும்பிடுறீங்களோ? தேவாரம் தெரியுமா பிள்ளைக்கு? சொன்ன வேதியன் 5 கரத்தினை. அப்ப என்னண்டு கும்பிடுற நீங்கள்? தேவாரம் சொல்லாமல் கும்பிடுறீங்களோ? ஆ,
சரி, இன்றையில இருந்து நாங்க வீட்டை போயிட்டு ஒரு குட்டி தேவாரம் ஒன்று பாடமாக்கிட்டு நாங்க தேவாரம் பாடி காட்டுவோம். என்ன பிள்ளைக்கு டான்ஸ் ஆட பிடிக்குமோ? என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க? எங்க ஆடி இருக்கிறீங்க டான்ஸ்? அங்க கடற்கரை கடற்கரையிலையோ? என்ன பாட்டுக்கு ஆடினீங்க? சரி, கடற்கரையில போய் என்ன செய்திருக்கிறீங்க? என்னமா விளையாடி இருக்கிறீங்களா? என்ன விளையாட்டு விளையாடுனீங்க? நான் கேட்டேன், நான் பீச்சுக்கு போறீங்களோட இல்லையா? சரி, மண் விளையாடுற நீங்களோ? அப்ப மணலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நான் இணைந்திருக்கிறேன். ஆருச்சன் குட்டி எங்களோட அழகா கதைச்சிருக்கிறார். மற்ற 2 குட்டீஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்ததோட கதைக்கிறதுக்கு ரெடியா? சாய்சா. சாய்சான் அப்பாக்கு என்ன பேர்? அம்மாக்கு என்ன பேர்? சுகந்தா. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? சாய்சா வீட்டை யார் இருக்கணும்? அண்ணா, தங்கச்சி, தம்பி, அக்கா. தம்பி அது சொல்றதுக்கு எவ்வளவு சுணக்கம் உங்களுக்கு. என்ன பேர் தம்பிக்கு? கபீனா. சாய்சாக்கு தம்பி வேண்டாமோ? வேணும். அப்பயே நீங்க மறந்து போறீங்களோ தம்பி எனக்கு சொல்றதுக்கு? உங்களுக்கு தம்பி வேண்டாட்ட எனக்கு தாங்க. என்ன சாய்சா குட்டி தாரீங்களோ? நீங்கள் வாரீங்களோ என்னோட, இல்ல தம்பியை தாரீங்களோ? என்ன செய்ய போறீங்க சாய்சா? அல்லது நான் வரட்டுமா உங்களோட வீட்டை? ஒரு தரம் வேண்டாம். நானும் வர மாட்டேன், தம்பியும் வர மாட்டேன், நீயும் வர வேண்டாம். அப்படித்தானே சாய்சா? எத்தனை வயசு பட்டு குட்டிக்கு? எத்தனை வயசு? 5 வயசு. சரியா? 5 வயசு. சாய்சா கோயிலுக்கு போவீங்களோ? தேவாரம் பாடுவீங்களோ? நத்தார்பட பாடி காட்டுறீங்களோ எனக்கு? அழகா ராகமா நீங்க நத்தார்பட எனக்கு பாடி காட்டினீங்க முதல்ல. இப்ப திருப்பி ஒருக்கா எனக்கு பாடி காட்டுங்க. சரியா சாய்சா? சரி, பாடி காட்டுங்க பாப்பா. பாடுங்க. நத்தார்படை பாடுங்க. தானே உலகெல்லாம் விளந்தது ஓதக்கரிய நீ மணி அழகல் சொல்லி அம்மளை தடம் தேய்ச்சி. ஓகே, நாங்கள் புராணத்தை அழகா பாடியாச்சு. நத்தார் படை ஞானன் பசுன்னு இடையில கொஞ்சத்தை விட்டுட்டோம். என்ன சாய்சா? அடுத்த முறை வரைக்கும் வடிவா பாடமாக்கி கொண்டு வரணும். சரியம்மா? இப்ப எந்த கோயிலுக்கு போவீங்க? என்னடா இது, எல்லாரும் வெள்ளிர கோயிலுக்கு போறீங்க. சரி, அங்க போய் என்ன செய்வீங்க? சாய்சாண்ட வீடு எங்க இருக்குது? என்னம்மா? கோயிலாக்கண்டியில இருக்குது உங்களோட வீடு. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். சாய்சா குட்டி எங்களோட அழகா கதைச்சு கொண்டுக்கிறா. சாய்சா அப்பா என்ன வேலை செய்யறார்? வேலை போறவர் உங்களோட அப்பா? எங்க வெளியே போறவர்? எங்க போறவர்? வெளிநாட்டுல. அம்மா வீட்டு நிக்கிறவா? அப்பா வெளிநாட்டுல இருந்து சாய்சாக்கு என்ன இல்லாம அனுப்பி விட்டவர்? நிறைய கெண்டோஸ் அனுப்பினவரோ? என்ன செய்த நீங்க அவளாத்தையும்? அச்சோ, இனி எப்ப அனுப்புவார்? முடிஞ்சதோ இப்ப அனுப்பின கெண்டோஸ் எல்லாம்? ஓகே, இனி எப்ப அப்பா அனுப்புவார்? ஓகே, வார வருஷம் அனுப்பினா எனக்கும் தெரிவிங்களோ? தர மாட்டோம். கடைசி வரையும் உங்களுக்கு நாங்கள் தர மாட்டோம். அப்படித்தானே சாய்சா? சரி, சாய்சா படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்?
ஆ என்னவா வரணுமெண்டா ஆசை பிள்ளைக்கு? டாக்டரா. டாக்டர் அம்மா, எங்கட டாக்டர் அம்மா இவ்வளவு யோசிக்கணுமோ? டக்குன்னு சொல்லிடணும் என்னவா வரணும். நான் டாக்டரா வரணும். டாக்டரா வந்து என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு எல்லாம்? ஆ அம்மத்தி பிடிச்சி ஊசி எல்லாம் போட்டு மருந்தெல்லாம் தந்து விட போறீங்களே எங்களுக்கு, அப்படித்தானே சாயிசா? ஆ பிள்ளைக்கு ஊசி போட பிடிக்குமோ பிடிக்காதோ? பிடிக்குமோ பிடிக்காதோ ஊசி போட? பிடிக்காது. அப்ப எங்கட சாய்ஸா டாக்டரும் ஒருத்தருக்கும் ஊசி போட மாட்டா, மருந்து மட்டும் தருவா. என்ன சாய்ஸா? ஓமோ ஓகே. இப்ப எனக்கு வாட்டர்மெலன் பாட்டு பாடி காட்டுறீங்களோ? ஓகே, பாடி காட்டுங்க பாப்பம். Watermelon, watermelon, papaya, papaya, banana, 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 fruit salad, fruit salad, ஓகே, நாங்க ஃப்ரூட் சலாட்டுக்குள்ள வாட்டர்மெலன், பனானா, வேற என்ன பழம் போடுறது? papaya. பப்பாயா எல்லாம் போட்டு ஒரு ஃப்ரூட் சலாட் இந்த வெக்க நேரத்துக்கு சாப்பிட நல்லாயும் இருக்கும், உடம்புக்கும் நல்லம். என்ன சாப்பிடுறீங்களோ ஃப்ரூட் சலாட்? யார் வீட்டு செய்து தாரது? அம்மா தான் செய்து தருவா. நிறைய தண்ணி குடிக்கிற நீங்களோ? அல்ல தண்ணி குடிக்கிறீங்களோ நீங்கள்? குடிக்கிறது கட்டாயம், தண்ணியும் குடிக்கணும் இந்த வெக்கைக்கு. என்ன சரியான வெயில் கூட தானே இப்ப எங்களுக்கு. அப்ப நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய பழங்கள் சாப்பிடணும். ஆனா ஐஸ் தண்ணி குடிக்க கூடாது. ஃப்ரிட்ஜுக்கு வச்ச தண்ணி குடிக்கிற நீங்கள்? ஆ பிடிச்சு கிடக்கு. கிடக்குத்தான். ஆனா நாங்க தண்ணி எல்லாம் வச்சு குடிக்கிறீங்களா? அப்படியோ எல்லாத்தையும் தண்ணி வச்சு குடிக்கிற நீங்களோ? ஆ ஐஸ் தண்ணி குடிக்க கூடாது. ஐஸ் தண்ணி எல்லாம் குடிச்சா எங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்து என்னமே செய்யும், உடம்பு ஹீட் ஆகும். அப்ப அதால நாங்கள் வந்து பானைக்குள்ள தண்ணி வச்சு குடிப்போம். காய்ச்சல் வந்து காய்ச்சல் மாதிரி தான் இப்ப சளி இருக்கு. பாத்தீங்களே, அப்ப நிறைய ஐஸ் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறீங்க போல. ஏன் காய்ச்சல் வந்தது எங்களுடைய டாக்டர் அம்மாக்கு? டாக்டர் அம்மாக்கே காய்ச்சல் நாங்க என்ன செய்யலும்? ஏன் வந்தது? நாக்குழியில ஒரு மருந்து எடுத்தேன். நாவற்குழியில போய் மருந்தெடுத்து எங்களுக்கு சுகம் வந்துட்டுது. நாங்க நிறைய ஐஸ் தண்ணியா இல்ல அப்பா கொண்டு வந்த நிறைய கேண்டோஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டோம் போறோம். சாக்லேட் நிறைய சாப்பிட்டாச்சு போல. அப்படியோ? அதாலதான் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிருக்குது. டக்குன்னு எங்களுக்கு காய்ச்சல் வந்துட்டு. சாக்லேட் கொஞ்சம் சாப்பிடலாம், நிறைய சாப்பிடக்கூடாது. என்ன சரி, ஓகே. பிள்ளைங்க என்ன பழம் பிடிக்கும்? ஸ்ட்ராபெரி நிறைய பிடிக்கும். ஸ்ட்ராபெரி பஜ்ஜியா சாப்பிடுவீங்களா? ஜூஸ் போட்டு எப்படி சாப்பிடுவீங்க? ஆ சாப்பிட்டு இருக்கிறீங்களா ஸ்ட்ராபெரி? ஆ சரி, சாப்பிட்டு இருக்கிறீங்க. நான் எப்படி சாப்பிட்டேன்னது ஞாபகம் இல்லை. யார் வாங்கி தந்தது ஸ்ட்ராபெரி? அல்ல அப்பா அனுப்பி விட்டுவரோ? ஓ பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா அனுப்பி விட்டுவார் பிள்ளைக்கு. பிள்ளைக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் அப்பா அனுப்பி விடுவாரோ? என்ன விருப்பம் கேட்டீங்களா அப்பாட்ட? ஸ்ட்ராபெரி. வேறு அப்ப உங்களோட தம்பிக்கு என்ன பிடிக்கும்? ஐயோ, சோடா நிறைய குடிப்பாரோ? சோடா குடிக்கலாம குடிக்க கூடாது சொல்லுங்க பாப்போம். நீங்கள் குடிக்க கூடாது. சோடா குடிக்கிற டைமுக்கு நாங்கள் அம்மாவை கொண்டு ஆப்பிள் வெட்டி அதுல ஜூஸ் போட்டு குடிக்கலாம். சரி, ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம். ஆனா சோடா எல்லாம் நீங்க குடிக்க கூடாது. குட்டி பொண்ணு தானே? ஓ, அப்ப நாங்கள் தம்பிக்கு சொல்லுங்க இனிமே சோடா குடிக்க கூடாதுன்னு. சரியா? என்ன விளையாட்டு பிள்ளைக்கு பிடிக்கும்? யாரோட விளையாடுவீங்க பந்து? யாரோட விளையாடுவீங்க பந்து? தம்பி நீங்களுமா அல்லது உங்களோட தம்பி? உங்களோட தம்பி குட்டி தம்பியோ பெரிய தம்பியோ? குட்டி தம்பியோ ஒலிம்பியெல்லாம் நடப்பாரு உங்களோட தம்பி? நடப்பான். அப்ப நாங்கள் பந்து விளையாடுவோம் தம்பியோட. என்ன சரி, அப்ப அம்மா எங்க கூட்டிக்கொண்டு போயிருக்கிறா உங்களையும் தம்பிய? ஏன் உங்களை கூட்டிக்கொண்டு போகாம தம்பியை மட்டும் கூட்டிக்கொண்டு போயிருக்கிறாவோ? பாக்குக்கெல்லாம் பிள்ளைய கூட்டிக்கொண்டு போனது இல்லையோ?
வெளிநாட்டுல கூமி அணிக்கிறாப்பா அவ கூட்டிக்கிட்டு பாக்குக்கு போனவ. பாக்குக்கு போன வேறோ? சரி, அங்க போய் என்ன செய்த நீங்க? பாக்குல போயிட்டு என்ன செய்த நீங்க? கும்மியாதான் ஊஞ்சாலாடினவா. ஓகே, ஊஞ்சல் ஆடினீங்க. நீங்க ஞாபகம் இல்லை எங்களுக்கு என்னென்ன செய்தேன்னு. என்ன பிள்ளை நர்சரிக்கு என்ன பேர்? ஸ்ரீ மகாவிஷ்ணு. டீச்சருக்கு டீச்சருக்கு செல்மா டீச்சரும் சுவந்தி டீச்சர். ரெண்டு டீச்சருமே என்ன சொல்லி தந்திருக்கீங்க? படிப்பு சொல்லி தந்தவையோ? என்ன படிப்பு சொல்லி தரவே? மறந்து போச்சு உங்களுக்கு படிச்சதெல்லாம். என்ன சரி, மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க நினைந்திருக்கிறோம். சாயிசா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறா. மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? என்ன பேர் பிள்ளைக்கு? என்ன பேர்? அப்பாக்கு என்ன பேர்? அம்மாக்கு என்ன பேர்? சரி, அப்பா வேலையே போறவரோ? எங்க வேலைக்கு போறவர்? என்னம்மா? தொழிலுக்கு போறவர். அம்மா? சரி, நான் பாட்டு பாடி காட்டுறீங்களோ? என்ன பாட்டு பாட போறீங்க? என்ன பாட்டு பாட போறீங்க? சின்ன சின்ன பூ வேற பாடி காட்டுவோமே. பாடுங்க பாப்பா, பாடுங்க. சின்ன சின்ன பூ வேற பாடி காட்டுங்க. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடத்தான் நாங்க நினைந்திருக்கிறோம். தஸ்விதா சரிய பிள்ளை என்ன பேர்? சரிய பிள்ளையோ? தஸ்விதா. சரி, யாரோட பிள்ளையார நீங்க வீட்ட? ஏன் அம்மா வந்து தாத்தா பிள்ளைக்கு அடிக்கிறவே? ஏன் அடிக்கிறவையால்? தஸ்விதா, கோயிலுக்கு போற நீங்களோ? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க நினைந்திருக்கிறோம். சாயிசா குட்டிக்கு வந்து பிள்ளையார நிறைய பிடிக்குமா. அப்ப அவாக்கு வந்து நான் ஒரு பிள்ளையார பற்றி ஒரு குட்டி கதை சொல்லட்டுமோ சாயிசா? சந்திரன் தெரியுமா உங்களுக்கு? சந்திரன் நிலா பார்த்திருக்கிறீங்களோ? எங்க பாத்துறீங்க நிலா? எங்க பாத்துனீங்க நிலா? வானத்தில். அந்த நிலா எப்படி இருக்கும்? வட்டமா இருக்கும். என்ன பிறகு எப்படி இருக்கும்? பிறை மாதிரி இருக்கும், குட்டி கோடா இருக்கும். இப்படி பாத்துருக்கிறீங்களோ? அப்படி நிக்கும். சரி, ஏன் அப்படி வாரவர் சொல்லுங்க. அப்படி வட்டமா இருந்த நிலா ஏன் பிறகு இப்படி இப்படி வாரவர்ன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, உங்களோட பிள்ளையாரப்பா இருக்கிறார் தானே? பிள்ளையாரப்பாக்கு என்ன தொந்தி வயிறு, பெரிய வயிறு, தும்பி கை, பெரிய காது தெரியும் தானே பிள்ளையாரப்பாவ? பிள்ளையாரப்பா டான்ஸ் ஆடினா அப்படி இருக்கும். ஒரு நாள் வந்து பிள்ளையார் வந்து சரியான சந்தோஷத்துல இருந்து என்ன செய்யறாருண்டாலும் டான்ஸ் ஆடுறாராம். சரியோ? இதை பார்த்துட்டு எங்கட நிலா கோட்டே சிரிப்பு. இது என்னடா இது, பிள்ளையார் இப்படி டான்ஸ் ஆடுறேன்னா? பிள்ளையார் டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தொந்தி வயிறெல்லாம் ஆடத் தொடங்கிடும். அவர் அப்படி சிரிச்சு கொண்டிருக்க வந்ததே பேர் எங்கட பிள்ளையாரப்பாக்கு ஒரு கோபம். என்ன பார்த்தா நீ சிரிக்கிறாய் அப்படி என்று சொல்லி பிள்ளையாருக்கு கோபம் வந்துட்டுது. பிள்ளைக்கு கோபம் வர்றதோ சாய்சாக்கு? ஆனா எங்கட பிள்ளையாரப்பாக்கு கோபம் வந்துட்டுதான். அவர் என்ன செய்யறாரு அப்படின்றா, என்ன பார்த்து நீ சிரிக்கிறியோ அப்படி என்று சொல்லிட்டு அவருக்கு ஒரு சாபம் இடுறார். நீ தேய்ந்து தேய்ந்து போவாய் அப்படி என்று சொல்லி. அதுக்கு பிறகுதான் அவர் வட்டமா இருந்தவர் குட்டி குட்டி குட்டியா குறைஞ்சு கொண்டு வாரார். அப்போ அப்படியே சந்திரன் வந்து நிலா வந்து தேயிறார். இதை பார்த்துட்டு நிலாவுக்கு பயம் வந்துட்டுது. அச்சோ, நான் தேஞ்சி இல்லாமல் போறேனே அப்படி என்று சொல்லிட்டு ஓடி போய் சிவபெருமானிட்ட போறார். சிவபெருமானார் தெரியுமோ? எங்கட பிள்ளையாரப்பான்னு அப்பா. என்ன அவர்கிட்ட போய் முறையிடுறாரு. இப்படி வந்து எனக்கு வந்து பிள்ளையார் வந்து சாபம் விட்டுட்ட,
நான் வந்து தேய்ந்து தேய்ந்து போறேன் அப்படின்னு சொல்லி உடனமும் எங்கட சிவபெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா சந்திரன் அதாவது நிலாவை தூக்கி தந்த தலையில வைக்கிறார். அவர்கிட்ட சடாமுடியில வச்சிட்டு நீ இனி தேய்ந்து போக மாட்டாய் அப்படி என்று சொல்லி சொல்றார். அவர் தேயாமல் அப்படி என்ன செய்யறார், தேய்ந்து பிறகு வளருவார். அதுதான் தேய் புரை வளர்புரை அப்படி என்று சொல்லி இருக்கு. அது பிள்ளைகளுக்கு விளங்காது, அப்படி இருக்குது. சரியா, கொஞ்சம் வயசு வந்த அப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் விளங்கும். அப்படி எங்களோட பிள்ளையாரப்பாவுக்கு வந்து நிறைய கோபம் வரும். பிள்ளையாரப்பா மாம்பழம் வாங்கின கதை தெரியுமா பிள்ளைக்கு? என்ன கதை சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமோ? அதே மாதிரி தானே பிள்ளையாரும் முருகனும் வந்து அவன் அம்மா அப்பான உமாதேவியார் சிவபெருமானோட இருக்கணுமா. அப்படி இருந்து கதைச்சு கொண்டிருக்கேக்க அதுல வந்துட்டு நாரதர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா வாராராம், ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து சொல்றாராம், நீங்கள் வந்து இந்த மாம்பழத்தை வந்து வெட்டக்கூடாது, ஆனா யாராவது ஒரு பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அதுக்கு வந்து சிவபெருமான் இதை நான் என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு சொல்றாராம், உலகத்தை யார் முதல் சுத்தி வாரீங்களோ அவைக்குத்தான் இந்த மாங்கனி, அதாவது அதை வந்து சொல்றது ஞான கனின்னு சொல்லி, அந்த மாம்பழம் வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் உமாதேவியாரும் சொன்னா. எங்கட முருகப்பெருமானுக்கு என்ன வாகனம் என்று தெரியுமோ? மயில். மயில் பார்த்துருக்கிறீங்களோ? எங்கட பிள்ளையாரப்பாக்கு என்ன வாகனம்? எலி. முருகன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நான் இப்ப போய் உலகத்தை சுத்தி வாரன் அப்படின்னு சொல்லிட்டு மயில்ல ஏறி உலகம் சுத்த போயிடுறார். பாவம் எங்கட பிள்ளையாரப்பா எலியில என்னென்று சுத்துறது, என்னடா செய்வம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கேன். அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்னண்டா, எங்கட உலகம் வந்து அம்மாவும் அப்பாவும் அப்படின்றதுக்காக அம்மாவையும் அப்பாவையும் வந்து 3 தரம் வலம் வந்து அந்த மாங்கனியை வந்து அவர் பெற்றுக்கொள்ளுறார். சரியோ? அதுக்கப்புறமா உலகத்தை சுத்தி வந்த முருகனுக்கு கோபம் வருது. முருகன் கோபம் வர என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, எங்க இந்த மாங்கனி நான் தானே சுத்தினான் அப்படின்னு சொல்லிக்கல வந்து சிவபெருமான் சொல்றார், இல்ல அது பிள்ளையாரப்பா சுத்திட்டார், நீ வந்து லேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அப்ப முருகன் வந்து என்ன செய்யறாருண்டா, கோவிச்சு கொண்டு எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு கோவிச்சு கொண்டு ஓடிடுறார். போய் பழனியில இருக்கிறார். இது வந்து எங்களோட பிள்ளையாரப்பானே முருகப்பெருமானே குட்டி கதை உண்டு. சரியோ? ஓகே, மழலை கண்ணீர நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து 3 குட்டீஸுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Thank you.